இந்த புத்தகத்தை பற்றிய உரையாடலை எங்கிருந்து தொடங்கும்? நான் வந்து இந்த புத்தகத்தினுடைய அட்டையிலிருந்து தொடங்கணும்னு விரும்புகிறேன். அது பெண் அன்றும் இன்றும் அப்படின்னு தோழர் நர்மதா தேவி எழுதியிருக்கிற புத்தகம் வந்து ஒரு பெரிய உள்ள ஒரு இடையுள்ள கனமான உருவம் உள்ளடக்கம் எல்லாத்துலேயும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டியது. இந்த புத்தகத்தினுடைய அட்டையில் நான் ஏன் தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த புத்தகத்தினுடைய அட்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அட்டையில் வந்து நம்ம உழைப்பாளர் சிலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் வந்து மெரினா கடற்கரையுடைய உழைப்பாளர் சிலை. சென்னை ஓவியக் கல்லூரியில் வந்து ராய் சௌத்ரி முதல்வராக இருக்கிற காலத்தில், அப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு. 1959ஆம் ஆண்டு அது குடியரசு தினத்துக்கு முதல் ஒரு நாள் முன்னதாக அந்த சிலை பற்றி நான் கவிதையை எழுதியிருக்கேன். இந்த சிலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த சிலை செதுக்கப்பட்டது. அந்த சிலையில் வந்து 4 ஆண்கள், 4 பேர், 4 தொழிலாளர்கள் வந்து ஒரு பாறையை ஒரு நெம்புகோல் மாதிரி ஊட்டிருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னாலும் மெரினாவில் பார்க்கலாம். அந்த 4 பேருமே ஆண்கள். அது வந்து உடல் உழைப்பு சேர்ந்தது, ஒரு பாறையை நெம்புறது அப்படிங்கிறதும் அந்த காலகட்டத்தில் அவங்க நினச்சிருக்கலாம் ஆண்கள் தான் அப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சிலை வந்த காலத்திலேயே அதுக்கு பெரிய எதிர்வினை ஒன்று வந்ததா தெரியல. ஆனால் அதுக்கு பின்னால் பேசியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.